பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். எனக்கு அன்பானோர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு ஒப்பு கொடுப்பார் என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் தாவீதை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தும்படியான திட்டம் வைத்திருந்ததை நிறைவேற்றினார். அந்த தேவனுடைய திட்டம் தன் மூலமாய் நிறைவேறுகிறதற்கு தாவீதும் தன்னை அர்ப்பணித்திருந்தார் என்பதை நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம் அல்லவா? அன்பானோர்களே, கோலியாத்தை வென்றதை பற்றி மட்டும் அவர் இந்த 39-40 வசனங்களிலே குறிப்பிடவில்லை. தொடர்ச்சியாகவே தன்னுடைய சத்துருக்களை தான் மேற்கொள்ளும்படிக்கு தேவன் கிருபை செய்தார் என்பதை அவர் பதிவிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் தன்னை பலத்தால் இடைகட்டி என்னவெல்லாம் செய்தார் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார். சற்று அந்த வசனங்களை கவனியுங்கள். என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் என்றும், என் பகைஞரை சங்கரிக்கவும் சத்துருக்களின் பிடரியை நீர் எனக்கு ஒப்பு கொடுத்தீர் என்றும் அவர் சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பெலிஸ்தியனான கோலியாத்தின் தலையை கோலியாத்துடைய பட்டயத்தை கொண்டே தாவீது வெட்டி போட்டார். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் சத்துருவை, அவனுடைய கிரியைகளை, அவனுடைய தந்திரங்களை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை உங்களுடைய கரங்களிலும் கொடுத்திருக்கிறார். உங்களையும் பலத்தால் தேவன் இடைகட்டி இருக்கிறார். உங்களை கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்கு அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சத்துருவை ஜெயிப்பீர்கள். அவனுடைய தந்திரங்களை அறிந்து அவனை முறியடிப்பீர்கள். எனவே கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலேயும் தேவன் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு திட்டத்தை உங்கள் மூலமாய் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, பகைஞரை சங்கரிக்கும்படியாக சத்துருக்களின் பிடரியை தாவீதுக்கு ஒப்பு கொடுத்தவர் எங்களையும் நீர் அப்படியே பலப்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. ஆம் தகப்பனே, கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலேயும் எங்களை நீர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையுள்ள வசனங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.